அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜிங்காய் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷனும் கேஷ்கரோ மாதிரியான ஒரு கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். அதோடு மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய கிஃப்ட் கார்டை இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் சேல் பண்ணிக்க முடியும். அப்படி மற்றவங்க சேல் பண்ணக்கூடிய கிஃப்ட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது வேற ஒருத்தரோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா 25 ரூபாயை சைன் அப் போனஸாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க கூட நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அப்படி பார்ட்னராக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸில் 0% கேஷ்பேக்னு தான் போட்டிருந்துச்சு. ஒரு சில ஸ்டோர்ஸில் மட்டும்தான் டீசெண்டான பெர்சன்டேஜ் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷ்பேக்கை ட்ராக் பண்ணி அதை உங்களோட அக்கௌண்ட்டில் ஷோ பண்ணுறதுக்கே 2 to 3 days டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைக்கக்கூடிய கேஷ்பேக்கை வேலிடேட் பண்ணுறதுக்கு 60 days வரைக்கும் டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கேஷ்பேக்கை அந்த அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணாமல் போனாலோ இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருந்தாலோ உங்களால் அதை டிக்கெட் ரேஸ் பண்ணி ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்ககிட்ட யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய கிஃப்ட் கார்டை சேல் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி சேல் பண்ணும்போது அந்த கிஃப்ட் கார்டோட ஆக்சுவல் வேல்யூவோட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு அதை சேல் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த கிஃப்ட் கார்டு சேல் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படி சேல் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீயாக கொஞ்சம் அமௌண்ட்டை நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கிஃப்ட் கார்டை சேல் பண்ணுறதுக்காக லிஸ்ட் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் KYC வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒரு வெரிஃபைடு செல்லராக மாறினீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீயா இவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2% டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேல் பண்ணக்கூடிய கிஃப்ட் கார்டை பையர் ஒருத்தர் வாங்கினதுக்கு அப்புறமா அதை கேன்சல் பண்ணவோ இல்லை அந்த கிஃப்ட் கார்டுக்கு ரீஃபண்ட் வாங்குறதோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் ஒருத்தர் சேல் பண்ணக்கூடிய கிஃப்ட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச கேஷ்பேக் அமௌண்ட்டை யூஸ் பண்ணியும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் 10 days பையர் ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு கிஃப்ட் கார்டை வாங்கினதுலேருந்து 10 நாளைக்குள்ள அந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணி ஆகணும். அந்த 10 நாளைக்குள்ளேயே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கிஃப்ட் கார்டை வேலிடேட் பண்ணி அது எல்லாமே ஓகே அப்படின்னா அந்த கிஃப்ட் கார்டை சேல் பண்ண பர்சனுக்கு அதுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த 10 நாளை தாண்டினதுக்கு அப்புறமா அந்த கிஃப்ட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த கிஃப்ட் கார்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னிடம் வராதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பற்றி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோட் மூலமாக இந்த அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சிங்கன்னா அப்படி உங்கள் மூலமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்களுக்கு சைன் அப் போனஸாக 25 ரூபாயை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கேஷ்பேக்காக 200 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டில் 10% உங்களுக்கு கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படின்னா மினிமமாக உங்களோட அக்கௌண்ட்டில் 100 rupees இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 rupeesல ஃப்ளிப்கார்ட் அமேசான் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச கேஷ்பேக்கை லெஸ் பண்ணிடணும். அது இல்லாமலே 100 rupees இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கிடைச்ச கேஷ்பேக்கை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களால் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயா 10 ரூபாயை சார்ஜ் பண்ணுவாங்களாம். இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய கேஷ்பேக்கை ப்ராப்பரா இவங்க ட்ராக் பண்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கிஃப்ட் கார்டை சேல் பண்ணுறதுலையும் பை பண்ணுறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கிஃப்ட் கார்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யாருமே பர்ச்சேஸ் பண்ண வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் அந்த கிஃப்ட் கார்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்த அப்ளிகேஷன் கேஷ்பேக்கே கொடுத்தாலும் அது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு பல நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு விபதி அடிச்சிடும். இல்லை நான் இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணுவேன், கேஷ்பேக் கிடைக்குது, கிஃப்ட் கார்டை பை பண்ண போகிறேன், செல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே செக் பண்ணி பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. வரட்டா?